الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى لقد أرسلنا نوحا إلى قومه فقال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره إني أخاف عليكم عذاب يوم عظيم قال الملأ من قومه إنا لنراك في ضلال مبين قال يا قوم ليس بي ضلالة ولكني رسول من رب العالمين وأبلغكم رسالات ربي وأنصح لكم وأعلم من الله ما لا تعلمون. சூரா ஆராஃபுடைய 59வது ஆயத்துக்களிலிருந்து இன்றைக்கு ஓதப்பட்டது. இதில் அல்லாஹு தாலா இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லாஹு தாலா சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்த நபிமாருடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கின்றான். ஒவ்வொருத்தர் தர்த்தீபா ஒருத்தருக்கு பிறகு அல்லாஹ் சில நபிமார்களை பற்றி எல்லாம் சொல்கின்றான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த பெரிய நபிதான் ரசூல் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியெல்லாம் இங்கே சொல்கின்றான். லக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நாங்கள் நிச்சயமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய சமுதாயத்தின் பக்கம் அனுப்பினோம். ஃபகால யா கௌமி அபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைருஹ், அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்தினரை அல்லாஹ்வை வணங்குங்கள். மா லக்கும் மின் இலாஹின் கைருஹ், அவனை தவிர வேறு தெய்வங்கள் உங்களுக்கு எங்கே இருக்கின்றது, உங்களுக்கு கிடையாது என்று சொன்னார்கள். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த முதலாவது நபி, முதலாவது ரசூல் என்பதனால அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட கொலை செய்யப்பட்ட நபிமார்களை தவிர வேறு யாரும் அதிகமாக சிரமத்துக்கு உள்ளாக்கப்படவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதிகமாக கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். யஸீது ரக்காஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நூஹ் என்று எது பேருக்கு சொல்லப்பட்டதினால் அவங்க அந்த அளவுக்கு தண்ணி மீது அவங்க அழுதிருக்கின்றார்கள். அவங்களுக்கு அவ்வளோ அநியாயம் செய்யப்பட்டது, அந்த அளவு அவருக்கு நோவினை செய்யப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடுவில் 10 நூற்றாண்டுகள், அதாவது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே இடைவெளி இருந்தது. எல்லாரும் இஸ்லாத்து மீதே இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, தஃப்சீரோட உலமாக்கள் இன்னும் பலர் சொல்கிறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு முன்னாடி காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே சாலிஹீன்கள் நல்லடியார்களுடைய காலமாக இருந்துச்சு. போக போக முதலாவது உலகத்தில் சிலை வணக்கம் ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னால், நபிமாருடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஒரு சில நபிமார்கள் வந்து அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, நல்லடியார்கள் சிலர் இருந்தாங்க. வத், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர், இவங்க சிறந்த நல்லடியார்கள். இவங்கள் நல்ல அளவுக்கு நெருக்கமான அடியார்களாக இருந்தாங்க. இவங்க வஃபாத்தானத்துக்கு பிறகு அவங்கள பற்றி மக்கள் பேசிக்கொள்வாங்க, இப்படி நல்லடியார்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி. கொஞ்சம் காலம் போக்கில் ஷைத்தான் வந்து சொன்னான், இப்போ உங்களுக்கு அவரை பற்றி இப்போ பிரஸ்தாபம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் காலம் போக்கில் அவரை நீங்கள் மறந்துடுவீங்க, அதனால் நீங்கள் அவங்களுடைய உருவங்களை ஃபோட்டோகளை வரைஞ்சி கொண்டா நன்றாக இருக்குமே, அப்போ அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும், நல்லமல் செய்வீங்க. இவங்களுக்கு நல்ல ஐடியாண்டு பட்டுச்சு, ஓகேன்னு சொல்லி தொடங்கிட்டாங்க. அது அவங்கள உருவங்களை வரைஞ்சி வச்சு கொண்டாங்க. கொஞ்சம் காலம் போக்கில் அந்த உருவங்கள் இவங்க என்ன செய்வாங்க, அப்படியே மாட்டி வச்சுருப்பாங்க வீடுகளில். அதை போய் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அல்லாஹுடைய சிந்தனையில் அமல் இபாதத்தில் ஈடுபடுவாங்க. கொஞ்சம் காலம் போக்கில் அந்த வரைஞ்சதுகள் அப்படியே மங்கிட்டு வரும்பொழுது இப்லீஸ் வந்து இப்படி ஒரு ஐடியா கொடுத்தான் ஷைத்தான், நீங்கள் இதை அப்படியே இல்லாமல் ஆகிடும், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இவ்வேறு சிலைகளாக செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, வச்சுக்கொண்டு அவைகளை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும், அமல் இபாதத்தில் ஈடுபடுவீங்க. அப்படியே கொஞ்சம் காலம் போச்சு, ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சு இப்போ அடுத்த ஜெனரேஷன் வருது. இவங்க பார்க்குறாங்க, எங்களோட வாப்பமார் அந்த சிலைக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க, அதை பார்த்துட்டு வராங்கண்டு. இப்போ அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்தவங்க என்ன செஞ்சாங்க, அது அந்த நல்லடியாருடைய பேரை சொல்லி துவா செய்ய தொடங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போகுது, அந்த மக்கள் அந்த சிலை அதை வணங்க தொடங்கிட்டாங்க. இப்போ தான் சிலை வணக்கம் தொடங்குது. அப்போ ஷைத்தானுடைய பிளான் இருக்க ரொம்ப பெருசு. அவன் ஒருத்தரை வணிகெடுக்கிறான்டா, நீண்ட கால பிளான் போட்டு தான் அவன் செய்வான்.
அப்போ முதல்ல அவங்கள உருவங்களை வரைய வச்சான், அதுக்கு பிறகு அதை சிலைகளை செய்ய வச்சான், அதுக்கு பிறகு மிச்சங்காலத்து பிறகு தான் அந்த சிலைகள் வணங்கப்பட்டது. இப்போ இவங்க அதுகளுக்கு பேரும் வச்சுருந்தாங்க, அவங்களுடைய நல்லடியாருடைய பெயர்களை, அந்த அவைகளை வணங்க தொடங்கின. வத், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர். இப்போ இப்படியே சிலை வணக்கம் உலகத்தில் பெருகிட்டது. இப்போ தான் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வணங்குவதன் பக்கம் அழைக்கிறதுக்கு நல்லா அனுப்பினான். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா கௌமி அபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு, என் மக்களே நீங்கள் அல்லாஹை வணங்குங்க, அல்லாஹை தவிர உங்களுக்கு எந்த தெய்வமும் கடவுளும் கிடையாது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அஸீம், நீங்கள் இப்படியே சிலை வணக்கத்தில் ஈடுபடுவீர்கள் என்றால் அல்லாஹுடைய பயங்கரமான வேதனை உங்களுக்கு வரும் என்று நான் பயப்படுகிறேன். உலகத்திலேந்தான் கியாமத்தின் நாளையிலேந்தான் நீங்கள் இப்படியே அல்லாஹ்க்கு இணை வைத்து கொண்டு மௌத்தாகுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பயங்கரமான வேதனைக்கு மறுமையில் உள்ளாகுவீர்கள். அப்போ அந்த நேரத்தில் அந்த சமுதாயம் சொன்னாங்க, கால் அல் மலஉ மின் கௌமிஹி இன்னா லனராக ஃபீ ضلال முபீன், ஏ நூஹே, நாங்கள் உங்களை மிகப்பெரிய மடத்தனத்தில் பார்க்குறோம். அவங்களுடைய தலைவர்கள் பெரிய பணக்காரவங்க, பெருமை அடிக்கக்கூடியவங்க, கண்ணியவான்களாக கருதப்பட்டவங்க எல்லாம் சொன்னாங்க, இன்னா லனராக ஃபீ ضلال முபீன், உங்களை நாங்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறதாக நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எங்களுடைய மூதாதையர் வணங்கின தெய்வங்களை வணங்க வேண்டாம் என்று வேற தெய்வத்தின் பக்கம் எல்லாம் பக்கம் அழைக்கின்றீர்களே, இது மிகப்பெரிய வழிகேடு என்று சொன்னார்கள். பொதுவாக கெட்டவங்களுடைய தன்மை தான், அவங்க நல்லடியார்களை வழிகட்டவர்களாக கருதுவார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், வைதார அவுஹும் காலு இன்னஹா உலா இல்ல வால்லூன், நல்லடியார்களை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க இவங்க வழிகட்டவர்கள் என்று சொல்கிறாங்க, பாவிகள் சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், வைதுலம் யஹ்தது பிஹி, எப்போ அந்த குர்ஆனை கொண்டு தீனை கொண்டு அவர்கள் நேர்வழி பெறவில்லையோ ஃபஸயக்கூலூன ஹாதா இஃப்குன் கதீம், அவங்க சொல்லுவாங்க இது ஒரு பழைய எட்டு கட்டப்பட்ட செய்தி என்று சொல்லுவாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளாட்டி அவங்க அதை அப்படியே முழுமையாக மறுத்துடுவாங்க. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால யா கௌமி லைஸ பி ضலாலா, என்னுடைய சமுதாயத்தினரே என்னிடத்தில் இந்த வழிகேடும் கிடையாது, வலாக்கின்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன், நான் அல்லாஹுடைய புறத்திலிருந்து உங்களிடத்தில் தூதுவராக நான் வந்திருக்கிறேன், நான் ரசூல், உங்களின் பக்கம் அனுப்பப்பட்ட நபி, நான் என்னிடத்தில் எந்த வழிகேடும் கிடையாது, நான் வழிகட்டவனும் அல்ல, மாறாக ரப்ப குல்லி ஷை, அனைத்துடையும் ரப்பான அல்லாஹுடைய புறத்திலிருந்து நான் உங்களுக்கு தூதுவனாக வந்திருக்கிறேன். இன்னொரு இடத்துல அவங்க சொன்னாங்க, இங்கேயுமெல்லாம் அந்த ஆயத்தை தொடர்ந்து சொல்கிறான், உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி, என்னுடைய இறைவனுடைய தூதுத்துவத்தை நான் உங்களுக்கு எத்தி வைக்கின்றேன். வ அன்ஸஹு லக்கும் வ அலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், உங்களுக்கு நான் உபதேசம் செய்கின்றேன், உங்களுக்கு நலவு நாடுகிறேன், நீங்கள் அறியாத ஒன்றை நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அறிந்திருக்கின்றேன். இது ஒவ்வொரு ரசூல்மார்கள் இருக்கக்கூடிய தன்மை. அது அவங்க முபல்லிகாக இருப்பாங்க, தெளிவான முறை விஷயத்தை சொல்லுவாங்க, நாசிஹாக இருப்பாங்க, அமீனாக இருப்பாங்க, அல்லாஹ்வை அறிந்திருப்பார்கள். இப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்களிடத்தில் நீங்கள் அறியாத விஷயங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அவனுடைய குதரத், அவனுடைய தன்மை, அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை, இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான். அவைகளையும் வைத்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம், நீங்கள் அல்லாஹ் விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முஸ்லீம் ஷரீஃப் ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபாவுடைய தினத்தில் தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஐயுஹன்னா சின்னக்கும் மஸ்ஊலூன் அன்னி ஃபமா அன்தும் காயிலூன், என்னுடைய சமுதாயத்தினரே நீங்கள் கியாமத்தின் நாளில் என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்ன, நஷ்ஹது அன்னக கது பல்லக்த வ அத்தைத வ நஸஹ்த, என் நபியே நீங்கள் எங்களுக்கு எத்தி வைத்தீர்கள், அந்த ஹக்கை பூர்த்தியாக நிறைவேற்றினீர்கள், எங்களுக்காக நலவு நாடினீர்கள். அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரலை உயர்த்தினாங்க, சொன்னாங்க, அல்லாஹும் அஷ்ஹத், அல்லாஹும் அஷ்ஹத், அல்லாஹும் அஷ்ஹத், யா அல்லாஹ் நீயே சாட்சியாரை, நீயே சாட்சியாரை, நீயே சாட்சியாக இருந்து அல்லாஹ் சாட்சியாக ஆக்கினாங்க. அப்படின்னா கியாமத்தின் நாளில் விசாரிக்கப்படும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவ்வாறு செய்யலை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தினர் அவங்க நபியாக வந்ததை கூட மறுப்பார்கள். அப்போ இந்த உம்மத்தினர் தான் அவங்களுக்கு சார்பாக சாட்சி சொல்வார்கள். இப்போ அவங்க சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னாங்க, அவ அஜிப்து மன் ஜாஅக்கும் ذிக்ரும் மின் ரப்பிக்கும் அலா ரஜுலின் மின்கும் லியுன்ஸிரக்கும் வலிதத்தகு வலஅல்லக்கும் துர்ஹமூன், என்ன உங்களிடத்தில் உங்களிலிருந்து ஒரு மனிதர், உங்களிலிருந்தே ஒருத்தருக்கு அல்லாஹு தஆலா வஹி இறக்கி அவனுக்கு
அவருக்கு தன்னுடைய புறத்திலிருந்து தன்னுடைய வேதத்தை இறக்கி வழிகாட்டியாக உங்களிடத்தில் அனுப்புகிறார். லியுன்சிரக்கும் உங்களிடத்தில் வந்து ஒரு எச்சரிக்கை செய்கிறாரு. வலி தத்தகு அது மட்டுமல்ல, நீங்கள் அந்த எச்சரிக்கை கேட்டு அல்லாஹ் பாய்ந்து வாழ வேண்டும். வலஅல்லக்கும் துர்ஹமூன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குள்ளாக வேண்டும் என்று உங்களில் ஒரு மனிதரை உங்களிடத்தில் நபியாக அனுப்பினது என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? அவனை நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. இது ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அல்லாஹு தாலா அவனுடைய கிருபையை கொண்டு அவனுடைய இரக்கத்தை கொண்டு அவனுடைய உபகாரம் செய்தான் உங்களுக்கு உங்களிலிருந்தே ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹுடைய நிக்மத்தை அல்லாஹுடைய வேதனை விட்டும் தப்பித்து கொள்ள வேண்டும், பயந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு இணைய வைக்கக்கூடாது. வலஅல்லக்கும் துர்ஹமூன் அவ்வாறு நீங்கள் நடந்தால் அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள் என்று அவங்க சொன்னாங்க. இதை கேட்டோடனே ஃபகஸபூஹு அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அவங்க ஏற்றுக்கொள்ளல. அவங்கள பொய்ப்பித்து அவங்களுக்கு மாறு செய்தார்கள். அவங்களுக்கு ஈமான் கொண்டதே மிச்சம் கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் பேரை தவிர மற்றவங்க எல்லாம் மறுத்து விட்டார்கள். எனவே அல்லாஹுடைய வேதனை வரும் பொழுது ஃபஅன்ஜைனாஹு வல்லதீன மஅஹு ஃபில் ஃபுல்க் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கப்பல் கட்டும்படி அல்லாஹ் ஏவினான். அவங்க கப்பல் கட்டினாங்க. அப்போ அந்த கப்பல் கட்டுற காலத்திலையும் அந்த சமுதாயத்தினர் அவங்கள கிண்டல் பண்ணினாங்க, கேலி பண்ணினாங்க. இங்கே கடல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இங்கே கப்பல் கட்டுறீங்களே உங்களுக்கு என்ன பிடிச்சிட்டு? நாங்கள் சொன்னோம் உங்கள்கிட்ட இந்த கேவலமான ஆக்களோடு சேர்ந்துருக்காதீங்க, நீங்களும் மடையனாகிடுவீங்கன்று. இன்றைக்கு உங்களும் புத்தி பேதளிச்சிட்டது, பைத்தியகாரன் ஆகிட்டீங்க, கப்பல் கட்டுறீங்களேன்னெல்லாம் கிண்டல் பண்ணினாங்க. அல்லாஹு தாலாவுடைய கட்டளை பிரகாரம் அவங்க அல்லாஹ் மீது நம்பினாங்க. அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற உறுதியான நோக்கத்தில் அவங்க கப்பல் கட்டினாங்க. அல்லாஹு தாலா சொல்கின்றான் ஃபஅன்ஜைனாஹு வல்லதீன மஅஹு ஃபில் ஃபுல்க் நாங்கள் அவருக்கு ஈடேற்றம் அளித்தோம். அதே மாதிரி அவங்களோட கூட ஈமான் கொண்டவர்களையும் நாங்கள் கப்பலில் பாதுகாத்து ஈடேற்றம் அளித்தோம். ஃபஅன்ஜைனாஹு அஸ்ஹாப ஸஃபீனா இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்றான் அவரையும் கப்பலில் இருந்தவங்களை நாங்கள் பாதுகாத்தோம். வஅக்ரக்னா அல்லதீன கஸபு பிஆயாத்தினா யார் எங்களுடைய ஆயத்துக்களை பொய்ப்பித்தார்களோ அவர்களை நாங்கள் மூழ்கடித்தோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னொருத்தர் சொல்கின்றான் மிம்மா ஹதீஆத்திஹிம் உக்ரிகு ஃபஉத்கிலு நாரா ஃபலம் யஜிது லஹும் மின் தூனில்லாஹி அன்சாரா சூரா நூஹ் அல்லாஹ் சொல்கின்றான் அவங்க செய்த தவறுகளின் காரணமாக நாங்கள் அவர்களை மூழ்கடித்தோம், அவர்களை நரகத்தில் நுழையச் செய்தோம். அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க அல்லாஹ்வை தவிர யாரையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அவங்க ஹக்கான விஷயங்களை விட்டு அவர்கள் மறுத்திருந்தார்கள். இன்னஹும் கானு கௌமன் அமீன் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் அவர்கள் கௌமன் அமீன் கண் குருடான சமுதாயமாக இருந்தார்கள். அப்படின்னா ஹக்கான விஷயங்களை அவர்கள் பார்க்கவில்லை, நேரான பாதையின் பக்கம் அவர்கள் வரவில்லை. எனவே அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தில் என்ன சொல்கிறான் என்றால் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி தன்னுடைய விரோதிகளை அல்லாஹ் பழிவாங்குவான். ரசூல்மார்களை மூமின்களுக்கு அல்லாஹ் ஈடேற்றம் அளிப்பான். காஃபிர்களான விரோதிகளை அல்லாஹ் தஆலா அழித்தே தீருவான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் இன்னா லனன்சுரு ருசுலனா நிச்சயமாக நாங்கள் எங்கள் ரசூல்மார்களுக்கும் வல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இது அல்லாஹுடைய சுன்னத். தன்னுடைய அடியார்களுடைய விஷயத்தில் உலகத்திலே மறுமையிலே இவ்வாறெல்லாம் நடந்து கொள்வான். நல்ல முடிவு என்பது முத்தகீன்களுக்குத்தான், நல்லடியார்களுக்குத்தான் இருக்கின்றது. அவங்க தான் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹு தாலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை வெள்ளத்தை கொண்டு அழித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய தோழர்கள் மூமினான அவங்களுடைய தோழர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த வெள்ளம் வாரத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலைமை இருந்தது. சிரமத்தில், துன்பத்தில், நெருக்கடியில், கேவலத்தில் இருந்தார்கள். மக்களுடைய பார்வையில் கல்லடிப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், கிண்டல் பண்ணப்பட்டார்கள். எல்லாத்திலும் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க அல்லாஹு தாலா கௌமி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அழிக்கிற நேரத்தில் முழு உலகத்திலேயும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் பெருகி இருந்தார்கள். முழு உலகத்திலேயும் அவங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருந்தாங்க. ஒரு 82 பேர் தான் அவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு 82 பேர் தான் அவங்களை ஏற்றுக்கொண்டவங்க. அதில் ஒருத்தர் தான் ஜுருஹும் என்பவர் அதில் ஒருத்தராக இருந்தார். அவர் அரபி பேசக்கூடியவராக இருந்தார். அவங்களுடைய வம்சம்தான் பனு ஜுருஹும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கால விட்டுட்டு போன நேரம் அங்கே வந்து குடியேறினவங்க பனு ஜுருஹுமுடைய கபீலாவை சேர்ந்தவங்க. அதிலிருந்து உருவானது. அதுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாங்க. அவங்க அரபி பேச தொடங்கினாங்க. ரசூலுல்லாஹ் சந்ததி அங்கிருந்து வந்துச்சு.
இதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆது சமுதாயத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான். வைலா ஆதின் அஹாஹும் ஹூதா, ஆது சமுதாயத்திடத்தில் அல்லாஹு தாலா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி ஆது சமுதாயத்தின் பக்கம் அவங்களுடைய சகோதரர், அவங்களோட கூட்டத்தை சேர்ந்த சிறந்த மனிதர் தான், சிறந்த கபீலாவை சேர்ந்தவர் தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்களெல்லாம் நபியாக அனுப்பினான். இப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான், எப்படி நாங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களுடைய சமுதாயத்தின் பக்கம் அனுப்பினோம், இதே மாதிரி ஆது சமுதாயத்தின் பக்கம் அவருடைய சகோதரர் ஹூதை அனுப்பினோம். இவங்க தான் ஆதனில் ஊலா, முதல் ஆது கூட்டத்தினர் இவங்க தான். இவங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான், இவங்க ஆத் இப்னு இரமுடைய மக்கள், ஆதுடைய பிள்ளைகள். அவங்க பெரிய பெரிய மதில்கள் மாதிரி, பெரிய பெரிய தூண்கள் மாதிரி இருந்தவர்கள். அவங்க மலைகளை மாதிரி வீடுகளை குடைந்து கட்டி கொண்டிருந்தார்கள். பெரிய வீடுகளை கட்டி கொண்டு சக்தி மிக்க மனிதர்களாக இருந்தார்கள். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், என் நபியே நீங்கள் ஆது சமுதாயத்தோரெல்லாம் எப்படி நடந்து கொண்டா நீங்கள் பார்க்கலையா? இரமதாத்துல் இமாத், ஆத் என்றால் இரம் உடைய பிள்ளைகள், தாத்துல் இமாத் பெரும் பெரும் தூண்களை போன்றுள்ளவர்கள். அல்லத்திலம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அவங்கள மாதிரி ஒரு படைப்பினங்கள் உலகத்தில் படைக்கவே இல்லை என்று அல்லாஹ் சூரா ஃபஜ்ர் அல்லாஹ் சொல்கின்றான். அவங்க அவ்வளோ சக்தி மிக்கவங்களா இருந்தாங்க. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கின்றான், ஃபஅம்மா ஆதும் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்தி பிகைரில் ஹக், ஆது சமுதாயத்தினர் அவங்க எந்த ஒரு அனுமதி இல்லாமல் உலகத்தில் குழப்பம் உண்டாக்கினார்கள், பெருமை அடித்தார்கள். வகாலு மன் அஷத்து மின்னா குவா, அவங்க சொல்லி கொண்டிருந்தாங்க எங்களை விட சக்தி மிக்கவங்க யார் இருக்கிறாங்கன்னு. அவங்களோட வீடுகள் யமனில் அஹ்காஃப் என்ற பகுதிகள் அவங்களோட வீடு இருக்குது. அங்கே தான் அவங்க வசித்து கொண்டிருந்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தான் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபூர் அஹ்காஃபில் யமனில் இருக்குது. அப்போ அந்த பகுதியில் தான் அவங்களும் வசிச்சிருக்கிறாங்க. அவங்க படைப்பினங்கள் மீது கஷ்டம் உண்டாக்கினாங்க, நெருக்கடி உண்டாக்கினாங்க. எனவே அல்லாஹ் தஆலா அவங்கள் மீது நெருக்கடி உண்டாக்கினான். அவங்க சக்தி மிக்க படைப்பினமாக இருந்ததுனால மக்கள் மீது அநியாயமும் செய்தார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அவங்களின் பக்கம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக அனுப்பி அவங்க அல்லாஹ் பக்கம் அழைத்தாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னாங்க. யா கௌமி அபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைருஹ், என்னுடைய சமுதாயத்தினரை நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேற எந்த ஒரு கடவுளும் கிடையாது. அஃபலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுறதில்லையா என்று கேட்டார்கள். قال الملأ الذين كفروا من قومه إنا لنراك في سفاهة. அப்போ அந்த நேரத்தில் எப்படி ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தினர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை மடத்தனத்தில் இருக்கிறதாக, வழிகேட்டில் இருக்கிறதாக சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்த சமுதாயத்தினர் சொன்னாங்க, இன்னா லனராக ஃபீ சஃபாஹா. அந்த சமுதாயத்தை சேர்ந்த பணக்காரர்கள், தலைவர்கள், பெரும் பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, ஏ ஹூதே, நாங்கள் உங்களை மடத்தனத்தில் பார்க்கின்றோம், நீங்கள் மடையனாக தெரியுறீங்க, நீங்கள் மடையனாக இருக்கிறீங்க. இன்னா லனதுன்னுக மினல் காதிபீன், அது மட்டுமல்ல நீங்கள் பொய்யனாக இருக்கின்றீர்கள் நாங்கள் கருதுகிறோம், நீங்கள் சொல்வது பொய்யாக நினைக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு சிலைகளை வணங்குவதை விட்டும் அல்லாஹ் வணங்கும்படி சொல்கின்றீர்களே, இதை நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறது என்று அவங்க சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே அல்லாஹ் பக்கம் அழைத்த நேரம் அவங்க ஆச்சரியப்பட்டாங்களோ, அஜஅலல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா, என்ன எல்லா கடவுளையும் ஒரே கடவுளாக ஆக்கிட்டாரா, இன்ன ஹாதா லஷைன் உஜாப், இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னாங்க. அப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, قال يا قوم ليس بي سفاهة ولكني رسول من رب العالمين. சொன்னாங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய சமுதாயத்தினரே, எனக்கு எந்த மடத்தனமும் கிடையாது, மாறாக நான் அல்லாஹுடைய புறத்திலிருந்து ரசூலாக வந்திருக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னிடத்துல மடத்தனம் அல்ல, மாறாக ஹக்கான மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு நான் வந்திருக்கிறேன். அனைத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறேன். உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி வ அன லக்கும் நாசிஹுன் அமீன். நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறது இருக்கின்றா என்னுடைய ரப்புடைய புறத்திலிருந்து தூதுத்துவத்தை உங்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி உங்களுக்கு அழகான முறையில் அமானிதத்தை பேணி உங்களுக்கு உபதேசம் செய்ய நான் வந்திருக்கிறேன், நலவு நாடி வந்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. அப்போ ரசூல்மார்கள்ட்ட இருக்கக்கூடிய தன்மைகளில் இது ஒரு தன்மை. ரிசாலத்தை எத்தி வைக்க வருவார்கள், அதே மாதிரி நலவு நாடுவார்கள், அமானிதம் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை இவங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினாங்க. வா நலக்கும் நாசிஹுன் அமீன்.
அவாஜிப்தும் அன் ஜாஅக்கும் ذிக்ரும் மின் ரப்பிக்கும் அலா ரஜுலின் மின்கும் லியுன்ஸிரக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொல்கிறாங்க, என்ன உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா, உங்களில் ஒரு மனிதர் மீது அல்லாஹு தாலா தன்னுடைய பிரஸ்தாபத்தை போட்டிருக்கிறான், அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவங்களை படித்து கொடுத்தல் அனுப்பியிருக்கிறான். லியுன்ஸிரக்கும், உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, உங்களுக்கு அல்லாஹை பற்றி ஞாபகப்படுத்துறதுக்கு அனுப்பியிருக்கின்றான். நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய புறத்துதான் அவங்க வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு உபதேசம் செய்வதற்காக வேண்டி, உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காண்டி வந்திருக்கின்றார்கள். இதற்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹு தஆலா உங்களுக்கு இப்படி ஒரு நியமத்தை தந்திருக்கிறான். வذ்குரு இத் ஜஅலக்கும் குலஃபாஅ மின் பாதி கௌமி நூஹ். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா உங்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு பிறகு பூமியுடைய பிரதிநிதிகளாக அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவங்க எல்லாரும் எல்லாம் அழித்ததுக்கு பிறகு அவங்களுடைய துஆவின் காரணமாக அவங்களுக்கு மாறு செஞ்ச நேரம் அல்லாஹு தஆலா அவர்களை அழித்து பாதுகாக்கப்பட்ட அந்த 80 லட்சம் பேர்லேருந்து அவங்களோட சமுதாயம் வந்திருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு சமுதாயத்தெல்லாம் உருவாக்கி தந்திருக்கிறான். உங்களோட மூதாதையர்கள் எல்லாம் பாதுகாத்து உங்களை உருவாக்கி தந்திருக்கிறான். பூமியுடைய பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு செய்த பெரிய ஒரு நியமத். இதை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்க. அது மட்டுமல்ல, வஸாதகும் ஃபில் ஹல்கி பஸ்தா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா படைப்பில் உங்களோட உடலை விசாலமாக்கி தந்திருக்கிறான், உயரமாக்கி தந்திருக்கான். உயரமானவங்க அவங்க. ஒரு ரிவாயத்துப்படி 60 முழம் உயரம், இன்னொரு ரிவாயத்துப்படி 12 முழம் உயரமாக இருந்தாங்க. அந்தளவுக்கு உடம்புல சக்தி எல்லாம் கொடுத்திருந்தான். மனித வர்க்கத்திலாக உயரமானவங்க, சக்தி மிக்கவங்களாக எல்லாம் அவங்களை ஆக்கியிருந்தான். வذ்குரு ஆலா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ நியமத்தில் செய்திருக்கின்றான். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்ற சமுதாயத்தில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று ஹதரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க மறுத்து பேசினாங்க. அது இன்ஷால்லா அடுத்த ஆயத்துகளில் வருது. இன்ஷால்லா அதை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் இந்த நபிமாருடைய புத்திமதிகள், அவங்க செஞ்ச உழைப்பு, தீனுக்காண்டி பாடுபட்டத்தினால் அவங்கள பாதுகாத்தான். அவங்களுக்கு எதிராக பெரும் கூட்டத்தினர் வந்துமல்ல அவர்கள் அளித்தான். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி பாடுபடக்கூடிய மக்களாகவும், தாவத்துடைய ஈமானோட உழைப்பு செய்யக்கூடிய மக்களாகவும், அல்லாஹ் முழுமையாக நம்பி வாழக்கூடிய மக்களாக ஆக்கிரல்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக்